ஹலோ, குட் ஈவினிங். இந்த வீடியோவில் ஆலிவ் போர்டோட எஸ்பி கிளர்க் மாக் டெஸ்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 27 அந்த டேட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ எனக்கு 27 தான் இருக்கு எக்ஸாம். ஸோ நேற்று வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் 4 and 5 மாக் டெஸ்ட் வந்து என்னோட ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணோம். ஒரு சிலர் வந்து ஆலிவ் போர்டில் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் அட்டன் பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா கைலியில் அட்டன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணது இது ஆலிவ் போர்டில். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்துங்க. இது வந்து 3வது மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? பார்த்துங்க. பாருங்க, 3வது மார்க் டெஸ்ட் எஸ்பிஐ கிளர்க். ஓகேவா? அட்டம்ப்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 92 அட்டம்ப்ட். ஒரு நிமிஷம் நான் ஃப்ரண்ட் பேஜுக்கு மட்டும் போயிடுறேன். ஓகே, எவ்வளோ அட்டம்ப்ட்? 92 அட்டம்ப்ட், 88 கரெக்ட், 4 வந்து தப்பாயிருக்கு. ஓகேவா? 4ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 வந்து இங்கிலீஷ்ல தப்பாயிருக்கு, 2 வந்து ரீசனிங்ல தப்பாயிருக்கு. ஓகே, ஸோ ஓவராலா பெர்சன்டேஜ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 99%. ஸோ கைலிய கம்பேர் பண்ணும்போது ஆலிவ் போர்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கைலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ குவான்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கைலியில தொடவே முடியல. ஓகேங்களா? அதாவது கிளரிக்கல் லெவல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25+ எடுத்துடலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆலிவ் போர்டில் வந்து பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை கைலியில அட்டன் பண்ணிட்டு நான் ஆலிவ் போர்டில் வந்ததுனால ஈஸியா இருந்துச்சோ என்னமோ தெரியல. ஸோ ஓவரால் வந்து பாத்துங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு. ஸோ ரேங்க் வந்து பாத்துட்டீங்கன்னா 84,000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்பா, 84,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களா? என்னென்ன தப்பு அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட்லிக்கு வந்து மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தேன் சடன் அப்படின்னு பார்த்த உடனே வந்து நான் சடனுக்கு போயிட்டேன். மேல இருந்த அந்த ஆன்டிசிபேட்னா எதிர்பார்க்கிறது, அன்ஆன்டிசிபேட்னா எதிர்பார்க்காதது. அதுதான் அன்எக்ஸ்பெக்டடா இருக்குது. அது நான் வந்து கண்ணிலேயே படல. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் தப்பு பண்றது. ஓகேங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதே மாதிரி தான் நான் கைலியில காலைல அட்டன் பண்ணதுலயும் நான் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுல வந்து ரொம்ப நேரம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டைம் வந்து 90 செகண்ட் எடுத்திருக்கேன். இதுல வந்து ரீகன்சிடரிங்கா இல்ல வந்து ரிமூவ்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஏன்னா வந்து மத்ததெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம், படிச்சு பார்த்து எலிமினேட் பண்ணலாம், இல்ல வெர்பு இதை வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஓகே, பி வெர்ப் பின்னாடி வந்து V1+ing இல்லைன்னா வந்து V3 தான் வரும். அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2 வந்து சிக்கிடுச்சு. ஆனா எங்க எப்படியோ தப்பாயிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அதை தாண்டி ரீசனிங்ல எங்க தப்பாயிருக்கு? ரீசனிங்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இது என்னது? ஓகே ஓகே ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? இசட் அப்படின்னா மோர் தென் 1. ஓகே, என்னென்ன வந்திருக்கு மோர் தென் 1? ஐயையோ ஐயையோ, அலக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? நான் இப்பதான் கேள்வியே படுறேன். அலக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா என்ன? தெரியலங்க. அலக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா தப்பானது இது. ஓகே ஓகே, இது வந்து நான் போட்டுட்டேன். கடைசியில 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. இது வந்து 131 செகண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப அதிகம் தான் இந்த இந்த கொஸ்டினுக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது நம்ம கைலியில பார்த்துடலாமா? ஸோ கைலியில வந்து 6வது மார்க் டெஸ்ட். 6வது மார்க் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் சொதப்பல். இன்னைக்கு கொஞ்சம் என்னன்னு தெரியல, காலையில கொஞ்சம் சொதப்பிட்டேன். அனாலிசிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் செக்ஷன் மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 80 அட்டம்ப்ட்ல வந்து எவ்வளவு தப்பா இருக்கு? 8, 3, 6, 14 தப்பா இருக்குங்க. 14 தப்பா இருக்கு 80ல. ஓகே, அக்யூரசி 83 தான். பெர்சன்டேஜ் ஓகே 87% வந்திருக்குன்னு வைங்களேன்.
அக்யூரசி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொதப்பல் நான் உங்களுக்கு எங்க சொதப்புனேன் அப்படின்னு காட்டுறேன். இதெல்லாம் ஒரு இப்படி எல்லாமாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. 88.59% நியூமெரிக்கல் எபிலிட்டிலையும் 3 தப்பா இருக்கு. நான் ஆர்டர் வந்து மாத்தி அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து ஆர்டர் அட்டன் பண்ணது வந்து தப்பு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் போட்டு 2 டிஇ போட்டேன். 2 டிஇ போட்டேன். அதுல வந்து 2 டிஇ இல்ல, ஒரு டிஇ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்லெட் போட்டேன். அதுல வந்து உட்கார வச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. ரீசனிங் பொறுத்த அளவுக்கு தெரியும் இல்லையா, 32 அட்டன் பண்ணி 3 தப்பா இருக்கு. ஸோ ரீசனிங் பொறுத்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாம். இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு இல்லையா, ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம இது மட்டும் பார்த்துடலாம். சொல்யூஷன்ல இந்த 7 ஓகே, இது கூட ஓகே, மன்னிச்சிடலாம். இது பாருங்களேன், இந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட்ல வந்து 1 தப்பா இருக்கா, 2, 3 தப்பா இருக்கு வேர்டு அரேஞ்ச்மெண்ட்ல. இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நெய்தர் நார் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் இது இருக்க சப்ஜெக்டோட இதுதான் வெர்பு தான் வரும். இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் இருக்கா, இங்க வேர் தான் வரணும். நான் வந்து இங்க சி இருக்கிறனால வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சாரி, இங்க பிஏ வந்து மார்க் பண்ணிருக்கேன் சிக்கு பதிலா. இது வந்து ஈஸியான ஒரு இதுதான். ஆனா வந்து எப்படி தப்பு பண்ணேன் அப்படின்னு தெரியல, நான் என்ன மைண்ட் செட்ல போட்டேன்னு அப்படின்னு தெரியல. ஓகே, அது தப்பா இருக்கு. அதை தாண்டி மத்ததெல்லாம் வந்து ஓகே, மத்ததெல்லாம் கூட ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் முடியல. இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மைனர் மிஸ்டேக். இது வந்து கொஞ்சம் மைனர் மிஸ்டேக். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கரெக்டே வந்து பாத்தீங்கன்னா 12% தான். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல வந்து எனக்கு உட்கார வச்சிருச்சு. ஓகே, மத்ததெல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அந்த 2 ஆப்ஷன்ல வந்து உட்கார வச்சிருச்சு. மத்தபடி குவான்ஸ் ஓகே, இதுல என்ன இருக்கு பெருசா, அவ்வளவுதாங்க. ரீசனிங்கை பொறுத்த அளவுக்கு நான் சின்ன சின்ன பசில்ல போட்டுட்டு ஆன்சர் அட்டன் பண்றதுல தப்பு பண்றேன். இப்படி எவனா ஒரு மனுஷன் பண்ணுவானா? பசில போட்டுட்டு ஆன்சர்ல வந்து நான் தப்பு பண்றேன். என்ன சொல்றது தெரியல. சோ இன்னொருத்தங்க கேட்டிருந்தீங்க, இது தேர்டு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நீங்க வந்து 35 அவுட் ஆஃப் 35 எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா எனக்கு 33 தான் வந்துச்சு. 2 வந்து தப்பாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 33 வந்திருக்கு. சொல்யூஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன மிஸ்டேக் தான் ஏதோ பண்ணியிருந்தேன், ஞாபகம் இல்லை, நில்லுங்க பாக்குறேன். நெட்வொர்க். என்னடா அது இவ்வளவு நேரம் ஓப்பன் ஆகுது? ஏன் 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 என்னாச்சுங்க? நெட் ஏதாவது தீந்துருச்சா? இல்லையே. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது 3 பாருங்களேன். சிலாசிசம்ல எவனாவது தப்பு பண்ணுவானா? சிலாசிசம்ல எவனாவது தப்பு பண்ணுவானா? அடுத்தது வந்து இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அட்டன் பண்றது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ல வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பரா படிச்சு பார்த்து இது பண்றது இல்ல, அதுதான் பிரச்சனை. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஸோ வேற ஏதாவது உருப்படியா பண்ணா கூட உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, எனக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெறும் மார்க் டெஸ்டோட ரிசல்ட் அப்டேட் பண்றதுல என்ன இருக்கு? ஓகே, சப்போஸ் மெயின்ஸ்ல கூட ஏதாவது அப்டேட் பண்ணா கூட ஏதாவது யூஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து ப்ரிலிம்ஸோட மார்க் மார்க் போட்டு காட்டுறது வந்து நான் பண்றது இல்ல. ஓகேவா? ஓகே, நான் மெயின்ஸ் வந்து இனிமேல் வந்து நான் உங்களுக்கு லைவா போட முடிஞ்சா வரப்போற எக்ஸாம்ஸ் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? எக்ஸாம்ஸ்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நீ வந்து 27 முடிஞ்சதுக்கு அப்புறம் 3ஆம் தேதி ஏஏஓடது இருக்கு. 4ஆம் தேதி இல்ல அப்படின்னா 11ஆம் தேதி வந்து கிளர்க் இருக்கு. 12ஆம் தேதி பிஓ மெயின்ஸ் இருக்கு. ஓகே, பிஓ மெயின்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரே குழப்பத்துல இருக்கேன் நானும். ஒரே முட்டை எல்லாத்தையும் வச்சுட்டா வந்து பிரச்சனை இருக்காது. கண்டினியூஸா 3 நாள் அப்படி வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்படி வந்து இது பிலிம்ஸுக்கு படிக்கிறதா மெயின்ஸுக்கு படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம். சோ அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சோ ஒருவேளை என்ன பண்றது, மெயின்ஸுக்கு படிச்சு பிலிம்ஸை கோட்ட விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் வந்து நான் ஒரு டூ டேஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் மார்க் டெஸ்ட் எல்லாம். ஸோ அவ்வளவுதான். ஓகே, ஸோ பாப்பா, ஏதாவது என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஓகே, அதுக்கு தகுந்த கரெக்டான ரிப்ளை அப்படிங்கிற எங்கிட்ட வரும். ஓகே, டாடா பாய்.